வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ராஜேஸ்வரி சாமுண்டீஸ்வரியை தேடுறாங்க. என்ன இது, ரேவதியை மணமேடிக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. மகேஷ் ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறான். ஆனால் இன்னும் சாமுண்டீஸ்வரியை காணுமே அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி ரோஹிணி கிட்ட போயிட்டு, ரோஹிணி இங்கே வாயேன் அப்படின்னு சொன்னதோட ரோஹிணி வராங்க. ரோஹிணி கேட்குறாங்க, என்னாச்சு சொல்லுங்க. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, சரி மகேஷ் மேடைக்கு வந்தாச்சு, ரேவதியும் வந்தாச்சு, எங்க சாமுண்டீஸ்வரியை காணோம், நானும் ரொம்ப நேரமா தேடுறேன், கல்யாண நேரத்துல அவ எங்க போனா? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்களாம். ராஜேஸ்வரி கேட்குறாங்க, என்ன கோயிலுக்கு போயிட்டாளா? பொண்ணு கல்யாணத்தை இன்னும் 5 நிமிஷத்துல வச்சுக்கிட்டு அவ எதுக்கு கோயிலுக்கு போறா? ரோஹிணி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, சந்திரா சித்தி தான் சொன்னாங்க. உடனே ராஜேஸ்வரி சொல்றாங்க, சரி ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஃபோன் பண்ணி பார்க்கலையே. ராஜேஸ்வரி சொல்றாங்க, சரி இரு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. பார்த்தா ஃபோனு ரீச் ஆகல. ரோஹிணி கேட்குறாங்க, என்னாச்சு? ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஃபோனு ரீச் ஆகுது, ரீச் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. உடனே ரோஹிணி சொல்றாங்க, சரி அங்க கூப்பிடுறாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ராஜேஸ்வரி இதை பார்த்துட்டு, கல்யாண நேரத்துல இப்படி பொறுப்பு இல்லாம கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி போறவ கிடையாது, இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது, டிரைவர் ராஜாவையும் காணோம், அந்த தம்பியும் எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து மணமேடைக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப சந்திரா ராஜேஸ்வரிய பார்த்துட்டு, இவ எதுக்கு இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரேவதி மகேஷ் பக்கத்துல உட்காந்துருக்காங்க, மாலையை போட சொல்றாங்க. மாலையை ரேவதி போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த ஐயர் வந்துட்டு தாலியை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததோட ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, தாலியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்த பிறகு உடனேயே தாலி கட்ட சொல்லுவாங்க, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுவோம், சாமுண்டீஸ்வரி இப்போ வந்துருவா அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரி நேரா சந்திராட்ட போயிட்டு, சந்திரா சாமுண்டீஸ்வரி வரட்டும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்து. சந்திரா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு இப்போ இந்த புதிய குழப்பத்தை உண்டாக்குறான், சாமுண்டீஸ்வரி வரமாட்டாளே, அப்புறம் ரேவதி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவா அப்படின்ட்டு அந்த ராஜேஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க அக்கா கோயிலுக்கு தான் போயிருக்கா, அதுக்காக நல்ல நேரத்தை விட முடியாதுல்ல. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, பெத்த தாய் இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? ரேவதி அங்க நடக்கிற சலசலப்பை கேட்டுட்டு ரேவதி கேக்குறாங்க, என்ன ஆச்சு? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா ரேவதி, உங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்கா, போயிட்டு வந்த பிறகு இந்த கல்யாணத்தை நடத்தினா என்ன? நீ உங்க அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு, உன் கல்யாணத்தை எப்படி பாக்குறதுன்னு சாமுண்டீஸ்வரி இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தா. இப்ப அவ இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது? நீயே சொல்லு ரேவதி. உடனேயே மாயா இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்க, அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க, எப்ப வருவாங்கன்னு தெரியல, அதுக்காக இந்த கல்யாணத்தை நல்ல நேரத்துல நடத்தாம இருக்க முடியுமா? அப்ப ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்க, பெத்த தாய் இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? கல்யாணத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு, அவங்க வந்துடட்டும். இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, அதான் ஐயரே சொல்லிட்டாருல்ல நேரம் இருக்கு அப்படின்னு, அப்புறம் என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. சே, இவன் எதுக்கு இடையில வந்து இப்படி பிரச்சனையை உண்டாக்குறா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, அம்மா வந்துடட்டும், அம்மா வந்த பிறகு கல்யாணத்தை நடத்தலாம், அம்மா இல்லாம எப்படி சித்தி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? இது கேட்டதோட சந்திராவும் சரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை பார்க்க சிவனாண்டி சந்திராவை கூப்பிடுறாரு தனியா. உடனே சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க இது, கடைசி நேரத்துல இந்த ராஜேஸ்வரி இப்படி குழப்பத்தை பண்றா? சிவனாண்டி சொல்றாரு, இந்த மாதிரி குழப்பம் முடிச்ச ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு தரா அனுப்பணும், இவன் இடையில வந்துட்டாளே. சந்திரா சொல்றாங்க ரேவதி கிட்ட, அவங்க அம்மா வந்த பிறகு இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு சொன்னதோட ரேவதியும் சரின்னு சொல்லிட்டா, இதனால ரேவதியை காம்ப்ரமைஸ் பண்றது ரொம்ப தப்பு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, என்ன நடந்தாலும் அந்த சாமுண்டீஸ்வரி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் சாமுண்டீஸ்வரி வரமாட்டா,
இன்னும் 1/4 மணி நேரத்துல இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். அவ எவ்வளவு நேரம் சாமுண்டீஸ்வரி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா கட்டாயத்தினால ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால சந்திரா நீ ஒரி பண்ணாத. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா இங்கேருந்து வந்து என்னங்க இது, இந்த பொம்பளை வேற தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணுது. சிவனாண்டி சொல்றாரு, எவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ண போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அவங்க என்ன நினைச்சாலும் சாமுண்டீஸ்வரி வரமாட்டா. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க அப்படின்னு சொல்ல, மாயா மறுபடியும் மேடையில போய் நிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, ரேவதியும் அமைதியா இருக்காங்க, எல்லாருமே பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன இது சாமுண்டீஸ்வரியை இன்னுமே காணோம் அப்படின்னு. அப்ப ராஜராஜாவையும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரமேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது அப்படின்னு மயில் வாகனம் அவங்க மாமாவை தேடுறாரு. எங்க மாமா போயிட்டாரு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நேரா ராஜராஜாவுக்கு ஃபோன் பண்ண, ராஜராஜா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா எங்க இருக்கீங்க, அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தேட போனீங்க, போன நீங்களே இன்னும் காணும், எங்க தான் இருக்கீங்க. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள ஏதோ பக்கத்து கோயிலுக்கு வந்திருக்கிறதா சந்திரா சொன்னாங்க, ஆனா பக்கத்துல எங்கேயுமே கோயில் இல்லையே மாப்பிள்ள, அப்படி சாமுண்டீஸ்வரி எங்க தான் போயிருப்பான். மயில் வாகனம் சொல்றாரு, மாமா சீக்கிரம் இங்க வாங்க, நீங்களும் அத்தையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு சந்திரா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவா நீங்க கோயிலுக்கு போனீங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் எப்படி மாமா போனீங்க, சீக்கிரம் வாங்க. இது கேட்டதோட அந்த ராஜராஜாவும் சரிங்க மாப்பிள்ள நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா என்ன மாமா இந்த நேரத்துல எதுக்கு மாமா போனீங்க, ஏற்கனவே பல குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, அத்தை எங்க போனாங்கன்னே தெரியல. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் சொல்றாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு உள்ளார போறாங்க. ராஜராஜா கேக்குறாரு, சரி மாப்பிள்ள எங்க கார்த்தி மாப்பிள்ள. மயில் வாகனம் சொல்றாரு, நானும் மாப்பிள்ளைக்கு ரொம்ப நேரமா ஃபோன் பண்றேன், அவரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்படி எங்க தான் போனாருன்னு எனக்கும் தெரியல. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போக, இன்னொரு பக்கம் ராஜராஜா சொல்றாரு, சரி நம்ம கால் பண்ணி பார்ப்போம், அவர் ஃபோன் எடுப்பாரு. மயில் வாகனமும் சரிங்க மாமா அப்படின்ட்டு ஃபோன் அடிக்க, கார்த்தி ஃபோன் ரீச் ஆகுதே தவிர்த்து கார்த்தி ஃபோன் எடுக்கல. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியை கொண்டு போய் ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரிய ரவுடிங்க கடத்திட்டு போறாங்கல்ல அந்த காரை பாத்துறாரு. கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. கார்த்தி கார்ல ஏறுறாரு. அப்ப நர்ஸ் கேக்குறாங்க, சார் என்னாச்சு சார். கார்த்தி சொல்றாரு, அந்த கார்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நர்ஸ் சொல்றாங்க, சார் சீக்கிரம் போயிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டணும் சார், அப்புறம் நான் வந்ததுக்கு எந்த யூஸும் இல்லாம போயிரும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியம், நான் போயிட்டு அவங்களை எப்படி வந்து காப்பாத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட நர்ஸும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த காரை ஃபாலோ பண்றாரு. அந்த கார் வந்துட்டு ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போகுது. அப்ப சாமுண்டீஸ்வரியை கொண்டு போய் குடோன்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாருங்கடா, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மேடத்தை ரிலீஸ் பண்ணா போதும், அங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சதோட சிவனாண்டி சார் நமக்கு ஃபோன் பண்ணுவாரு, அவர் ஃபோன் பண்ணதோட அதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியை ரிலீஸ் பண்ணலாம். இது கேட்டதோட அந்த ரவுடிங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி மயக்கத்திலே தான் இருக்காங்க, இன்னும் மயக்கத்திலேருந்து தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி டக்குன்னு அங்க வந்துட்டு கதை உடைக்கிறாரு. அதே நேரத்துல அந்த நர்ஸ் நினைக்கிறாங்க, என்ன இது இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வந்துட்டு அந்த சாரை காணுமே அப்படின்னு. கார்த்தி வந்துட்டு கதை உடைச்சிட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்ததோட ரவுடிங்க கேக்குறாங்க, டே என்னடா காரை விபத்து பண்ணதுக்கு இங்க பிரச்சனை பண்ண வந்துட்டியா. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க எதுக்கு மயக்கத்துல இருக்காங்க, இவங்களை எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, அது உனக்கு தேவையில்லாத வேலை, உன் காரை விபத்து பண்ணது தப்பு தான், மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிரு, உன் நல்லதுக்காக சொல்றான். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, மரியாதையா இவங்களை விட போறீங்களா இல்லையா. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, விட முடியாதுடா, என்னடா பண்ணுவ அப்படின்னு. அப்ப கார்த்தி அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்க, அந்த ரவுடிகளும் கார்த்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நர்ஸ் வந்துட்டு காரை விட்டு இறங்குறாங்க. என்ன இது இன்னும் அந்த சாரை காணுமே அப்படின்ட்டு நேரா அந்த குடோனுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா சாமுண்டீஸ்வரியை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நர்ஸ் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நர்ஸ் நினைக்கிறாங்க, ஆஹா இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே, நம்ம இவருக்கு உதவி பண்ணா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து போல, நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு அந்த நர்ஸ் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் கார்த்தி சாமுண்டீஸ்வரியை காப்பாத்துறதுக்கு போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி மயக்கத்துல இருக்காங்க. மத்த ரவுடிங்க கார்த்தியை பார்த்து, இங்க பாருடா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு சாமுண்டீஸ்வரியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, மரியாதையா மேடத்தை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து போறீங்களா இல்லையா? அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, உன் வண்டியை இடிச்சது தப்புதான், அதுக்காக இங்க வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணுவியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க வந்து மயக்கத்துல இருக்காங்க, என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, உன் பிரச்சனை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போ, தேவையில்லாம இதுல நீ தலையிடாத. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம ஏன் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, மேடத்தை விட போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, விட முடியாது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வந்துட்டு அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு பயந்து போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி அந்த ரவுடிகளை தொடர்ச்சியா அடிச்சு விரட்டிடுறாரு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி போயிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, ஒரு 4 பேர் வந்துட்டு வெளியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மண்டபத்துக்கு வெளியில. நான் போயிட்டு என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது என் முகத்துல மயக்க மருந்து அடிச்சுட்டாங்க, இதனால நான் மயக்கமட்டுட்டேன். இப்ப கண் முழிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன். நீ எப்படி ராஜா இங்க வந்த? கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் வண்டி ஓட்டிட்டு வரும் பொழுது ஒரு வண்டியில வந்து விபத்து பண்ணிட்டேன். அப்ப அந்த வண்டியில உள்ளவனுங்க தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணானுங்க. எதுக்குடா பிரச்சனை பண்ணினீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுங்க வந்துட்டு தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட வந்தாங்க. அப்புறமா அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனாங்க. அப்பதான் காருக்குள்ள உங்களை இருக்கிறத பார்த்தேன். பார்த்ததோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா இது, காருக்குள்ள உங்களை கொண்டு போறாங்களே அப்படின்னு உங்களை காப்பாத்துறதுக்காக வந்தேன். பார்த்தா நீங்க தான் இருந்திருக்கீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னை யாரு கடத்திருப்பா, எதுக்காக? கார்த்தி சொல்றாரு, யாருன்னு தெரியல மேடம். சிவனாண்டி சொல்றாங்க, வேற யாரா இருக்கும், கண்டிப்பா அந்த சிவனாண்டியா தான் இருக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அந்த கல்யாணத்தை சீக்கிரம் நிப்பாட்டணும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா டிரைவர் ராஜா, அந்த கல்யாணத்தை சீக்கிரம் நிப்பாட்டணும். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் நான் கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நீங்களும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றீங்களே, இது என்ன அப்படின்னு சொன்னதோட இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மாயா மகேஷ் நல்லவங்களே கிடையாது. அவங்கள 2 பேரையுமே அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏன் மேடம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் டிரைவர் ராஜா, உனக்கு தான் தெரியுமே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்ப உங்களுக்கும் தெரியுமா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, எனக்கு உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் அவங்க 2 பேரும் அப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஏன் மேடம் இத்தனை நாளும் நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டாம இன்னும் கல்யாணத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே ஒரு பிளானோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம கார்த்தி கேட்குறாரு, என்ன மேடம் பிளான்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பிளான்னு சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, அதை பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது, நீ வா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். கார்த்தி சொல்றாரு, மேடம் ரேவதி கிட்ட இனிமேலும் நம்ம வந்துட்டு அந்த மகேஷும் மாயாவும் தப்பானவங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ப போறது கிடையாது. ஏன்னா மாயா கண்டதையும் சொல்லி ரேவதியை நம்ப வச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து தகுந்த ஆதாரத்தோட போனா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என் பொண்ணு நான் சொன்னா கேட்பா. கார்த்தி சொல்றாரு, மேடம் உங்க பொண்ணு நீங்க சொன்னா கேட்பாங்க, ஆனா அந்த மகேஷும் மாயாவும் ரேவதி கிட்ட கண்டதையும் சொல்லி வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற மாதிரி ரேவதி கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதனால ரேவதி கண்டிப்பா நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டா. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அப்படியா சொல்லி வச்சிருக்காங்க? கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, என் உயிரையே காப்பாத்திருக்கான், இவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாரும் சேர்ந்து கார்ல ஏறுறாங்க. அப்பதான் கார்த்தி காரை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த ஒருத்தவங்களை தேடினத்தோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, யாரப்பா தேடுற? அப்ப ராஜா சொல்றாரு, இங்க எந்த நர்ஸை காணோம், அதான் தேடினேன். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நர்ஸா, எதுக்கு அவங்கள தேடுற? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அவங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான ஒரு சரியான ஆதாரம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னப்பா சொல்ற? கார்த்தி சொல்றாரு, அந்த நர்ஸ் கிட்ட தான் அந்த மாயா அடிக்கடி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு உண்மையை சொன்னா ரேவதி நம்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்ப அந்த நர்ஸ் எங்க?
கார்த்தி சொல்றாரு, இப்ப அந்த நர்ஸ் தான் எங்க போனாங்கன்னு தெரியல. இது கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு நேரமும் ரொம்ப ஆபத்து. நம்ம போயிட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எப்படியோ இந்த ராஜா வந்துட்டு என்னை காப்பாத்திட்டான். கரெக்டான நேரத்துக்கு மட்டும் போயிட்டா போதும் அப்படின்னு. அப்ப ராஜாவோட ஃபோன் இருக்குல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜா கிட்ட, ராஜா ஃபோன் வச்சிருக்கேல்ல? கார்த்தி சொல்றாரு, ஃபோன் இருக்கு மேடம், ஆனா ஃபோன்ல சார்ஜில் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல அவங்க ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அடித்தேன். அப்ப நம்ம மயில் வாகனம் நம்ம ராஜராஜா ஒரு இடத்துல நடந்து போறத சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. ராஜா வண்டியை நிப்பாட்டு, அவர் இங்கே போறாரு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வண்டியை நிப்பாட்டுறாரு. சாமுண்டீஸ்வரி வண்டி விட்டு இறங்கி ராஜராஜர்கிட்ட போயிட்டு, என்னங்க எங்க போயிட்டு வரீங்க? அவர் சொல்றாரு, இங்க சாமுண்டீஸ்வரி நீ எங்க போன? உன்னை தேடிதாமா வந்தேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏங்க நீங்க எதுக்காங்க மண்டபத்துல இருந்து வந்தீங்க? அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நான் எதுக்காக மண்டபத்துல இருந்து வந்தேன் தெரியுமா? உன்னை பாக்குறதுக்காக தான். நீ கோயிலுக்கு போயிட்டியாம்ல, பொண்ணோட கல்யாணத்தை விட கோவில் தான் முக்கியமா? என்னம்மா இதெல்லாம்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் கோயிலுக்கு போனேனா? நான் கோயிலுக்கு போகலையே, என்ன வந்துட்டு 2 பேர் கடத்திட்டாங்க. இது கேட்டதோட ராஜா அதிர்ச்சியாகி, இங்க பாருமா, உன்னை கடத்திட்டாங்களா? சந்திரா வந்துட்டு நீ கோயிலுக்கு போயிட்டதா சொன்னாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் கோயிலுக்கெல்லாம் போகல. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எதுக்காக சந்திரா வந்துட்டு நான் கோயிலுக்கு போனதா சொல்லணும்? ராஜராஜா சொல்றாரு, அதாம்மா என்னன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு போக அங்க வந்துட்டு ரேவதி வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியாது, அம்மா வந்தாதான் இந்த கல்யாணத்தையே பண்ணிப்பேன் அப்படின்னு பிடிவாதத்துல இருக்க சந்திரா நினைக்கிறாங்க, ஆகா நேரம் ஆக ஆக அக்காக்காரி இங்க வந்துருவாளே, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணுமே அப்படின்ட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா ஏதாவது சொல்லு அப்படின்னதோட மாயா நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா ரேவதி, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்துறது ரொம்ப தப்புமா. இங்க பாரு, இந்த கல்யாணத்தை உடனே நடத்தணும். அப்ப நம்ம ரேவதி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயாக்கா, அம்மா இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? அம்மா தானே ரொம்ப முக்கியம், இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி, நம்ம சந்திரா. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி வந்துட்டு சந்திரா பேச்சு கேட்டுட்டு மகேஷ் பக்கத்துல உட்கார்றாங்க கல்யாணத்துக்காக. அப்ப மகேஷ் வந்து தாலியை கையில இருக்கிறாரு. அப்ப அந்த ஐயர் வந்துட்டு கெட்டி மேல சொல்ல மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போக டக்குன்னு சாமுண்டீஸ்வரி அங்க வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மகேஷும் மாயாவும் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க, சாமுண்டீஸ்வரி எப்படி வந்தா அப்படின்னு. ஸோ இந்த சீன் கண்டிப்பாக அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.